சென்னையில் பல்வேறு இடங்களில் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் காசிமேடு பகுதியில் பெட்ரோல் வாங்க வாகன ஓட்டிகள் வரிசையில் காத்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுபாஷ் பிரபு. சுபாஷ் பிரபு, தற்போது பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு அப்படிங்கிறது பெரும்பான்மையான இடங்களில் நிலவுகிறது. தற்போது நீங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் என்ன நிலைமை, வாடிக்கையாளர்களுக்கு என்ன மாதிரியான பதில் கூறப்படுகிறது, விவரங்கள்? மிகப்பெரிய ஒரு சிக்கலான ஒரு சிச்சுவேஷனை சென்னை சந்திச்சு வருகிறது. அதில் ஒரு பகுதி தான் இந்த பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு. வாகனங்கள் பல பிளான்ஸ்ல தண்ணீர் புகுந்து இருப்பதால பெட்ரோல் டீசல் வாகனங்கள் முறையா சேராம எவ்வளவு மக்கள் காத்திருக்கிறாங்க பாருங்க. வாகனங்கள், இருசக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள்னு கிட்டத்தட்ட ஒரு 300க்கும் மேற்பட்டோர் தங்களது வாகனங்களோட நின்று கொண்டு இருப்பதை பார்க்க முடிகிறது. அந்த அளவுக்கு அதனுடைய தேவையானது இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் அருண் அதை காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். மக்களின் வேதனை என்பது ஒவ்வொரு விதமும் மாறுபட்டு இருக்கிறது. எப்படியேனும் தங்கள் வாகனங்கள் பல்வேறு இடங்கள்ல நிறுத்தி வைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த வாகனங்களுக்கு ரீஃபில்லையாவது வாங்கிட்டு போலான்னு வாட்டர் கேன்ஸோட நிற்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அதே போல மாற்றுத்திறனுடையவர்கள் அவங்க வாகனத்துக்காக பெட்ரோல் போடுவதற்காக அவங்க நின்றுட்டு இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. இப்படி பலதரப்பட்ட மக்களை மக்களுக்கு தேவையாக இருக்கக்கூடிய இந்த பெட்ரோல் கிடைக்காம இருக்கு. உங்களுடைய லைஃப் சைக்கிளுக்கு மிக முக்கியமானது பெட்ரோல். இப்ப பெட்ரோல் இல்லாம எப்படி, எங்க இருந்து வர்றீங்க, எந்த ஏரியால இருந்து வர்றீங்க, எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணுங்க? பழையனார்பேட்டில இருந்து தான் சார் வரும். ஒரு 10 நிமிஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார். இப்போ போடுறேன்னு இருக்காங்க, லோடு வந்திருக்கோம், ஒரு 1/2 hour ஆகும் இருக்கும். இனிமேட்டு தான் தரேன் இருக்காங்க. அதான் சார். ஸோ இதே போல் இந்த வருஷம் ஃபுல்லாக பார்க்குறோம். நம்ம இந்த கிட்டத்தட்ட ஒரு 200க்கும் மேற்பட்ட வண்டிகள், இருசக்கர வாகனங்கள் அணிவகுத்து பெட்ரோலுக்காக நின்று கொண்டிருக்கிறது. எப்படியோ 1 லிட்டர் கிடச்சிடாதா அப்படின்னு அதற்கான வசதிகளை இங்கே இருக்கக்கூடிய பாரத் பெட்ரோலியத்தில் இருக்கக்கூடிய பங்கின் உரிமையாளர்கள், அதே போல் இங்கே இருக்கக்கூடிய அலுவலர்கள்லாம் வந்திருக்கக்கூடிய ஸ்டாக்கை மக்களுக்கு பயன்படுத்துவதற்கான பணிகளை ஈடுபட்டு இருக்காங்க. பல மணி நேரமாக காத்துட்டு இருக்கிறவங்க இப்போ பெட்ரோல் ஓரளவுக்கு கிடைக்கும் என்ற முடிவு வந்திருக்கிறதை அடுத்து அந்த பெட்ரோல் ஆனது தற்போது இந்த பகுதியில் போடப்பட்டிருக்கு. மக்களின் பிரச்சனை வெவ்வேறு வடிவங்களாக இந்த புயலின் காரணமாக உருவாகி இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் காசிமேடு பகுதியில், ஆர்கே நகர் பகுதியில் உட்பட்ட இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு பெட்ரோல் தட்டுப்பாடானது பல இடங்களில் பார்த்துருக்கோம். பங்க்ஸ் மூடி இருந்தாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த பங்க்ல இப்பொழுதுக்கு ஒரு லோடு பெட்ரோல் வந்திருக்கிறதுனால அதை மக்களுக்கு விநியோகம் பண்றதுக்கான நடவடிக்கைகளில் இந்த பங்கின் நிர்வாகம் இறங்கி இருக்கு. நன்றி சுபாஷ் பிரபு, தற்போதைய தகவல்களை பதிவு செய்தமைக்கு.